தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போய் அங்க இருக்க போறாங்க. மே 4 வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது இங்க இருக்க மாட்டாரு. அதே சமயத்துல அவங்களோட அமைச்சரவை எல்லா லிஸ்டும் ப்ரிப்பேர் பண்ணி இன்னாருமே வச்சுட்டாங்க. ஓவர் கான்பிடன்ஸ் தலைகணத்துல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எதிர்கட்சிகள் எல்லாம் நமக்கு அவங்களுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமா இருக்க தளபதி விஜய் தானே, அவருக்கு அப்படியே கிளப்பிடணும்ல, சும்மா இருக்கிறாங்கல்ல. அதனால அந்த விஷயங்களை எடுத்து மீம்ஸை கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு விஷயத்தை இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்களும் ஆதவர்ஜுனா அவர்களும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே அடிச்சு விட்டு இது இல்லப்பா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் எதனால வின் பண்ணாரு, என்டிஆர் அவர்கள் எதனால வின் பண்ணாரு, ஜெயலலிதா அவர்கள் எதனால வின் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு இருக்கும் இல்லையா, முக்கியமான பாயிண்டாலதான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயங்க, கடைசீட்டில் நடந்த விஷயம் ரீசெண்டா எல்லாரும் பாத்தீங்க, அந்த பாயிண்ட் தான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு வரப்போகிறதுக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட தலைவர்களோட கீ பாயிண்டையும் சொல்லிட்டு கடைசியில தளபதி விஜய் அவர்களும் கீ பாயிண்டையும் சொல்றேன். உங்க மனசுல தோணுது அதுவும் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்மளோட முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா எங்க கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. இந்த சீதோசம் ஹீட்டா இருக்குதுல்ல, அதனால அங்க போயிருக்காருன்னு வச்சுங்களேன். அங்க போன இடத்துல பண்ணி விட்டுருக்காரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலீங்க, இவர் மக்களோட மக்களா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணாரா இல்ல என்னமே எனக்கு புரியல. அதை பத்தி சின்னதா ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் தாண்டி நான் கிறுக்குங்க, நானே கிறுக்கு, இன்னைக்கு என் கூட சேர்ந்தா மத்தவங்களும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லியிருக்குங்க. அந்த பொண்ணு யாரோட பொண்ணு இல்ல, சத்யராஜ் அவர்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை படிச்சேன். சரி, விஷயத்தை படிச்சுட்டு அப்படியே விட்டுறலாமா, சரி கொஞ்சம் டீட்டெயிலா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீம்ஸ் வராது, அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தாலாம் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம டீட்டெயிலா போயிட்டு எல்லா இதுலயும் தேடி பார்த்துன்னு எடுத்துட்டு வரோம். அப்படி தேடி பார்க்கும்போது ஆமாங்க அப்படிதாங்க சொல்லி வச்சிருக்காங்க, கூடுதலா சில விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். மறக்காம எப்பொழுதும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நீங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களுக்கும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். எங்க பாது தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்களேப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க நானு இது எல்லாமே ஒருத்தர் மேல ஒரு வன்மம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏதாவது சொல்லி அவங்கள நிம்மதி இல்லாம பண்றதுதான் வேலையே. அவங்களோட நிம்மதியை குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலைய அதுவே பாத்துரும். அந்த வன்மமே சரி, அவங்களோட அந்த பிரச்சனையே அவங்களுக்கு இது பண்ணிடும். நம்ம குழுன்னு ஜாலியா இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு நாள் இருந்துட்டு போறீங்க இப்படி அடுத்து வர கெடுத்து நீங்க எவ்வளவு நாள் இருந்துட்டு போறீங்க? சரி ரைட்டுங்க, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு பொறுமையா பாக்குற சப்ஸ்கிரைபர் நான் பார்த்ததே இல்லைங்க. மாற்று கட்சியினரும் இதுல பாக்குறீங்க, எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பாக்குறீங்க, நம்மளோட திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து பாக்குறீங்க, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கட்சி, எல்லா தம்பி தங்கைகள் தொண்டர்கள் அத்தனை பேருமே பாக்குறீங்க. ஆனா அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் பெரிய சொல்லிட்டு, பிகாஸ் நீங்க எல்லாருமே அப்படியே அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பாக்குறேங்க, உண்மையிலுமே சொல்றேன். அதுக்குதான் பெரிய சொல்லிட்டு. ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள போயிருவோம். இப்போ ஆஸ்திரேலியா போனதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு, ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொய் சொல்லலாம், கவனம் என்ன சொல்லணும், ஏக்கர கணக்குல போய் சொன்னா எப்படியா, ஒரு நம்பர் மாதிரி சொல்லலாம்ல. அவர் எப்படிங்க போவாரு, ஏனாவதானு கட்சி ஒரு ஆரம்பிச்சிருக்காரு என்ன, அப்படியே பார்த்துட்டு ஓகே அந்த லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆரம்பிச்சுட்டு இல்ல நான் கட்சிங்க இருக்கோம், நான் எலெக்ஷன் டைமுக்கும் எலெக்ஷன் வர்ற டைம் மட்டும் போயிட்டு கூட்டணி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு மக்களை ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துகிட்டே போலாம் அப்படிங்கிற லெட்டர் பேட் கட்சின்னு நினைச்சீங்களா? உண்மையிலுமே சொல்றேன், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பேஸ்ல இருந்து மேல எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு அடி பாதாளத்துக்கு போயிருக்குது நம்மளுடைய வளர்ச்சி பணிகள் எல்லாமே. அதை எல்லாமே தோண்டி எடுத்து என்னென்ன வழிகளை நாம திறன்பட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமா செய்வாங்க அப்படிங்கிற செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நீங்க போய் இது மாதிரி விஷயம் சொல்றாங்களா? நீங்க அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ அது இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா அவரு ஒரு இடத்துக்கு போறாருங்க, உண்மையில சொல்ற, ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துக்கான செலவு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள். என்னன்னு சொன்னா, ஆமாங்க அவர் ஆஸ்திரேலியா போலீங்க, அவர் நேரம் 3க்கு போறாரு, நிலாவுக்கு போறாரு, நிலாவுக்கு போற செலவு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இதுக்கே செலவு பண்ண முடியல, அவங்க இருக்கிறவங்க சில கட்சிகளை எல்லாம் சொல்றேன், இவங்க 3க்கு போறதுக்கு செலவு பண்றாங்க. சரி ரைட்டு விடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட இது என்ன சொல்றது, இப்ப அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜெயிச்சு 234 தொகுதியில ஒரு மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கான ஒரு அமைச்சரவை லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்ல, அத
அந்த கட்சியை, அதை தமிழக வெற்றி கழகமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்க எல்லாம் பரப்பி விட்டாங்க. பாருங்க, ஓவர் கான்பிடன்ஸ் தலகணத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல, மே 4 வரைக்கும் நான் வந்து பொறுமையா இருக்கணும். நான் மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எல்லாருமே பொறுமையா இருக்கணும். என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன ஆட முடியுமோ எல்லாமே ஆடிக்குங்க. அவ்வளவுதான் சொல்றேன். மக்கள் தீர்ப்பு எழுதியாச்சு. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு மே 4 தெரியும். அதுக்கான ஒரு பதிலும் நான் இப்பவும் சொல்றேன். மே 4 ஒரு மாற்றம் நிகழும். அது உறுதியாக தெரியுது. அது அதனோட எழுச்சி தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இங்க நடந்த வந்து இந்த ஓவர் கான்பிடண்டா எடுத்து வச்சு அவங்க மேல வந்து மீண்டும் ஒரு எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க மேல பழிகளை சுமத்தினாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லைன்னு தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா மறுபடியும் நீங்க மறுபடியும் இப்படி போட்டு அவங்க பேரை வந்து டாட் வச்சு பெரிய டாட்டா பண்ணலாம்னா நடக்காது. மக்கள் எதை சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல. என்ன விஷயங்கள் கொண்டாந்து அழுத்தினாலும் அது அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது. ஒரு கடவுள் மேல, ஒரு கடவுள் சாமி மேல வந்து நீ போய் ஒரு பழிய சொன்னீங்கன்னா அந்த பழியை வந்து சாமி எப்படியா செய்யும்? சாமி எல்லாத்துக்கும் நல்லதை செய்யற கடவுள்யா. அந்த கடவுள் எப்படி வந்து கடவுள் மேல நீ எப்படி பழி சொல்லுவ அப்படின்னு கேட்பாங்களா? அது மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்துல வந்து எல்லா விஷயங்களும் வந்து நீங்க அழுத்த அவங்க நம்ப தயாரா இல்ல. இவர் எப்படியா செல்வாரு, இவருக்கே இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். சோ அதனால இவ்வளவு விஷயங்களையும் நீங்க வந்து லிஸ்ட் கொண்டாந்து வச்சுக்கிட்டு, இல்ல புசி ஆனந்த் இந்த அமைச்சரவை, நிர்மல்குமார் இந்த அமைச்சரம் இது கொடுத்துட்டாங்க, இங்க அப்படி இப்படி மனிதவள மேம்பாட்டுத்துறை, பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட பெருசா போயிட்டே இருக்குது. சரி, ஓகேங்க. சரி, இது என்னமோ பண்ணிட்டு போங்க, இதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இது மாதிரி விஷயங்களை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. மக்கள் வந்து ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்டாங்க தளபதி விஜய் அவர்கள் தான். தயவு செய்து வேண்டாம், நிறுத்திக்குங்க. சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டியாப்பா. அடுத்தது ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இப்படி வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸா எல்லாமே வராங்க, எல்லாத்துக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்றேன், எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும் 1972 அவர் வந்து அங்கிருந்து வந்து ஏடிஎம்கே பிரச்சனை இல்ல, சாரி டிஎம்கேல பிரச்சனையாகி வந்ததுல இருந்து அவர் வளர்ச்சி பணிகள் எப்படி ஆட்சி அமைச்சாரு, எத்தனை அமைச்சர்கள் அவர் கூட போனாங்க, ஐ மீன் எத்தனை இளம் தலைவர்கள் வந்து உருவானார்கள், இன்னைக்கு இருக்கிற செங்கோட்டையன் உட்பட அத்தனை பேருமே அவர் பின்தொடர்ந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும் வரையில், அதாவது இறக்கும் தருவாயில கூட வந்து முதலமைச்சராக இருந்தாரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இருந்தது அவருடைய உடல்நிலை வதந்தி, அவர் துப்பாக்கியில சுட்டதும், அப்புறம் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத வந்து அமெரிக்கால வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார்ல, அதுதான் மெயின் கீ பாயிண்டா இருக்கும். ஐயோ என்ன மவராசையா, உடம்புக்கு மக்களுக்காக தியாகம் பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கீ பாயிண்ட் அவர் கடைசி வரைக்கும் அந்த சிம்பத்தி வந்து கடைசி வரைக்கும் அவர் முதலமைச்சரா வச்சிருந்தது அரசணையில், இந்த நம்மளோட கவர்மெண்ட்ல. சோ இது ஒரு கீ பாயிண்டா எம்ஜிஆருக்கு அமைஞ்சதுன்னா, என்டிஆர் அவர்களுக்கு இங்க வந்து ஆந்திராவுக்கு என்டிஆர் அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவரு கீ பாயிண்டா அமைஞ்சது பாத்தீங்கன்னா, அவரோட அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் தான் வந்து மாநிலத்துல இருந்துச்சு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட தன்னாட்சி, நம்மளோட ஆந்திராவுக்கு ஒரு தன்னாட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி, நாம யாருக்கு அடிமை இல்லை, நாம ஒரு சுயாட்சி, தன்னாட்சி, தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெலுங்கர்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னதுனாலதான் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது. முக்கியமா அவர் ஒரு கடவுளாவே பார்க்க வச்சாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஏற்ற வேடங்கள் அத்தனை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆந்திரா படம் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தெலுங்கு படத்துல பார்க்கும்போது கிருஷ்ணர் வேடத்துல வந்து பக்காவா பொருந்திருந்தது. அவர் கடவுளாவே பாவிச்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளை யாரும் வந்து குறை சொல்ல முடியாது, குறை சொன்னாலும் அது மக்கள் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி என்டிஆர் அவர்களை ஒரு கடவுளாவே பாவிச்சதுனாலதான் அவருக்கு ஒரு கீ பாயிண்டா அமைஞ்சது. இவர் கடவுள், ஆனா அந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் எப்படி வாரி அள்ளி கொடுப்பாரோ அதே மாதிரி ஆந்திரா மக்களுக்கு செஞ்சதுனாலதான் கடைசி வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாரா. அவருக்கு அதுக்கு ஒரு கீ பாயிண்ட். அடுத்து ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து கட்சி பிளவுபட்டுச்சு, இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியா எல்லாமே வந்து பிளவுபட்டு இருந்துச்சா. ஆனா அந்த சமயத்திலயும் வந்து தெளிவா ஒரு பெண்மணியா, இப்ப இருக்கிற பெண்மணி, இப்ப இருக்கிற சப்போர்ட் பெண்கள், ஆண்களுக்கு நிகரான பெண்கள், அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப எவ்வளவு அவேர்னஸ் கிடைச்சது. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து ஆணாதிக்கம் மிகுந்த இடம். அந்த சமயத்துல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து எவ்வளவு போராட்டம் நடத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு மனப்போராட்டமும் சரி, வெளியில வந்து அவருக்கு ஆதரவு தராத எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அதையும் தாண்டி ஜெயிச்சு வந்தாங்க. அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முக்கியமான கீ பாயிண்டா அமைஞ்சது பாத்தீங்கன்னா, தொட்டில் குழந்தைன்னு சொல்லிட்டு, குழந்தைய வந்து பெத்துட்டீங்களா, உங்களால காப்பாற்ற முடியலையா, கொண்டாந்து இங்க போடுங்க, நான் வளர்த்துக்கிறேன், நான் தாயா இருந்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தொட்டில் குழந்தை, அந்த திட்டம் வந்து உண்மையிலுமே பெரும்பாலும் அவரை அம்மாவாக அழைக்க முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த ஒரு கீ பாயிண்ட் அவருக்கு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய்க்கு அவர்களுக்கு என்ன கீ பாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீ மனசுல நினைச்சுக்கிறீங்க, கமெண்ட்ல போடுங்க. இப்ப இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், கமெண்ட்ல போட்டீங்களா,
ஓகே, இப்ப கமெண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா, கரூர் பிரச்சனையை தாண்டி ஜனநாயகம் பிரச்சனை, அப்புறம் இந்த ரைடு ஐடி ரைடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்துகிட்டே வந்துச்சு வரிசையா. கூட்டம் வந்து எந்த பிரச்சாரத்துக்கும் தடங்கள், ஒவ்வொரு கூட்டமும் நடத்தணும்னா பர்மிஷன் வாங்கணும், போனா பர்மிஷன் டைம் ஏற்ற டைமை கொடுக்காம, ரோட் ஷோ நடத்தாம, இப்படி வரிசையா வந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஓகே, கண் கூட பார்த்தாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, ஒரு பெண்ணை, அந்த வார்த்தை நான் சொல்லல, அதை கேவலப்படுத்தி ஒரு ஊடகவியாளர் சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்கு வெகுண்டெழுந்து வந்து கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு பாத்தீங்களா. இங்கதான் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா, பெண்கள் மத்தியில பெரும் எழுச்சியா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்தது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதுதான் நீங்களே பார்த்திருப்பீங்க, வாக்காளர் எண்ணிக்கையில சரிபாதி சில மாவட்டங்கள்லாம், சில தொகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் வந்து இருந்தாங்க. அத்தனை பெண்களும் ஆதரவு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே போய் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டோம்னு வைங்களேன், ரீல்ஸ் எல்லாம் போட்டோம்னா, பெண்கள் தான் அதிகமான வந்து தளபதி விஜய் அவர்கள் மேல வந்து, ஐயா அண்ணா சூப்பர்ண்ணா, சூப்பரா பண்றீங்க பிரதர், அண்ணா இது நல்லா இருக்குண்ணா, இந்த பாயிண்ட்னா நம்ம அண்ணனை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பார்க்கும்போது, அத்தனை பேர்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்ல 7 பேர் பெண்கள் வந்து கமெண்ட் போடுறாங்க. அந்த கமெண்ட்டும் தளபதி விஜய் அவர்கள் அத்தனையும் சம்பாரிச்சது. பெண்களின் எழுச்சியை ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு வளர்ச்சியா நிற்கும். அதுதான் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இங்க நிரூபிச்சிருக்காரு. நிதர்சனமான உண்மைங்க. சோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும், ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வரும்போது முன்னாடி நின்று அவங்களுக்கு நான் அண்ணனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார் பாத்தீங்களா. இதுதாங்க டர்னிங் பாயிண்டா. அவருக்கு இவ்வளவு பெரிய எழுச்சியா வந்து மே நாளில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு சம்பவமும் பெண்களின் ஆதரவும் தான். ஜெயலலிதா அம்மையார்களுக்கு முக்கியமா பெண்களின் ஆதரவு அந்த தொட்டில் குழந்தை இருந்த விஷயம். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த சம்பவம் உறுதியா இது மாதிரிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரி, ரைட்டுங்க, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து கொடைக்கானலுக்கு வந்து டூர் போயிருக்காருல, டூரோ ரிலாக்ஸ், அவர் வந்து ஓய்வு எடுக்க போயிருக்காரு. அங்க போகும்போது அங்க இருந்த ஒரு பெண் வந்து, ஐயா இது செய்யுங்க ஐயா இது செய்யுங்க ஐயா அப்படின்னு ஒன்னையும், டிடி அவர்கள் அதாவது தூர்தர்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு எடுத்தோடனே தூர்தர்ஷன் வருது, திவ்ய தர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்களே, விஜய் டிவில வந்து ஆங்கரா இருந்தீங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லும் போது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா நீங்க வந்து எங்களுக்காக இப்படி செய்வீங்களா, அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அது காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுனேன், அது ஒரு ட்ரெண்டா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் எங்க கேட்டாலும் தயக்கமின்றி கூச்சமின்றி இப்படி சொல்லிடுறாருங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலுமே அவர் என்ன விதத்துல செய்யறாருன்னு தெரியல, அந்த ஒரு குழந்தை மனப்பான்மை அவர்கிட்ட இருக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஆரம்பத்திலிருந்து நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்களும் சரி, ஸ்டாலின் ஐயாவும் சரி, எவ்வளவு கருத்துக்களை நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அவங்களோட அந்த ஒரு பண்பு இருக்குது பாத்தீங்களா, யாரையும் திட்டாத அண்ணன் சீமான் திட்டுவாரு. ஆனா அந்த பண்பு விடுங்க, அந்த விஷயத்தை விடுங்க, அங்க அவர் செஞ்ச விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மக்களோட மக்களா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செஞ்சாரா, இல்ல என்னையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போனாரா அப்படிங்கிறது தெரியல. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? அவர் வந்து இப்படிதான் பண்ணணுமா? இவ்வளவு காலம் வந்து அவர் வந்து எலெக்ஷன் டைம்ல பண்ணணுது ஓகே, ஆனா இன்னைக்கு வந்து ஓய்வு எடுக்கிற போற நேரத்திலயும் வந்து அந்த பெண் கேட்டதுக்காக, அதுவும் கேட்டதுக்காக இப்படி பண்ணாரு. ஆனா அங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, இவர் செய்யல, ஆனா வேற ஒருத்தர் கேட்டாங்க பாத்தீங்க, என்ன நோக்கத்தோட கேட்டாங்கன்னு யோசிங்க. தாவேக்காவை பத்தி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் செய்யறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, மண்ட குழம்பி சுத்துறேன். அது என்னத்துக்காக அப்படி பண்றாருன்னே தெரியல. ரைட், நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்யராஜோட மகள், சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரோட மகள் வந்து திவ்யா அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம மீம்ஸ்ல தான் பாக்குறோம். மீம்ஸ்ல பார்த்தோன்னா என்ன அது நிஜமா பொய்யா, கிறுக்கு அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கிறுக்குன்னு, எனக்கு கல்யாணங்கிற மாதிரி நான் ஒரு கிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்களே, இதெல்லாம் நிஜமா இல்ல சும்மா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் யூடியூப்போ அதோட உண்மையான வீடியோவை தேடி பார்த்து சொன்னா, கொஞ்சம் கிறுக்கு, அதனால ஒரு கிறுக்கு பொண்ணு, இந்த பொண்ணு கூட நம்ம பொண்ணு பழகுனா நம்ம பொண்ணு கிறுக்காயிரும். எப்படிங்க சொல்றாங்க? அவங்க என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த சிங்கிளா இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான். அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் பண்றதுக்கு இத்தனை சடங்கு எல்லாம் பண்றாங்க இல்லையா, நிச்சயதார்த்தம், அப்புறம் அந்த யாகம் வளர்த்துறது, இது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. அப்புறம் யாருக்காவது கல்யாணம் பண்ணணும், சரி குழந்தை பெத்துக்கணும், கல்யாணம் பண்ணாமே குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை பிரேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்களா. அவங்க ஒரு வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா. இது எந்த விதத்துல நியாயம்னே தெரியலீங்க.
எந்த விதத்துல யாருமே தெரியல. அப்புறம் ஜாதி மதம் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது நான் ஒத்துக்கிறேன். ஜாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டதுதான் மனுஷனா இருக்கிறது தான் அது ஒரு சமூக நீதி பெற்று தரும், அது நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த இது இல்லை. ஆனா இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் எந்த விதத்துல கொண்டு போய் சேர்த்துறது? அப்புறம் ஒண்ணு சொல்றாங்க, நான் ஒரு மாதிரியா ஒரு வித்தியாசமாவே இருந்துகிட்டு இருந்தேன், என் கூட இருக்கிற பெண்கள் இதுல அப்பா அம்மா கூட இந்த பெண்ணு வந்து ஒரு கிறுக்குங்க, இந்த பொண்ணு கூட வந்து சேர்ந்தா நம்ம பொண்ணு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஐயையோ என்னடா அது, இவ்வளவு நாளா நான் இப்படி சொல்லிட்டு இருந்தா, நம்ம இவங்களுக்கெல்லாம் பேசுனதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோமே, இவங்களே வந்து நான் ஒரு கிறுக்குன்னு சொல்றாங்களே, நம்ம எப்படியா போய் நம்ம இனிமேட்டுக்கு பதில் சொல்றது அப்படின்னு பார்த்தா தெரியல. ஆனா அவங்க சொன்னது வந்து உங்க கூட சொல்லிடணும் இல்லையா? இனிமேட்டுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஏதாச்சும் அவங்க வந்து எடுத்து வைக்கிற கமெண்ட் பார்த்தோம்னா, நாம அந்த வீடியோ ஞாபகப்படுத்திக்க வேண்டியதான். நான் ஒரு கிறுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓகே, இவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதுன்னு, நாம ஏன் போயிட்டு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை இக்னோர் பண்ணிட்டு நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்க அதே உணர்வை பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.